அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. இந்த இட்லி செய்கிறதுக்கு கிரைண்டரில் மாவு அரைக்கவே தேவையில்லை. ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ இட்லி தோசை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஸ்பான்ச்சியான இந்த இட்லி தோசை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கடையில் ஒரு பாக்கெட் மாவு வாங்கி சாப்பிட்றதுக்கு, அதுவும் இல்லாமல் மாங்கன்னு கிரைண்டரில் மாவு ஆட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் இது. சின்ன குழந்தைய வச்சுட்டு மாவு அரைக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் மாவு அரைக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் தேவையோ அந்த மாதிரி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ரைஸ் மில்லுக்கு தான் போயிருக்கேன். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ரேஷன் அரிசி 20 கிலோ அளவு எடுத்திருக்கேன். ரைஸ் மில்லில் கொடுத்து தீட்டி கொடுங்கன்னா தீட்டி தருவாங்க. ஏன்னா அரிசி கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்கும். அதே மாதிரி தீட்டிட்டா கொஞ்சம் இட்லி போடும்போது வெள்ளையாக இருக்கும். அதனால் தீட்டிட்டு இந்த மாதிரி ஜன்னியில் போடக்குள்ள தவிடு கல்லுலாம் ஒரு சைடு வந்துடும், சுத்தமான அரிசி இன்னொரு சைடு வந்துடும். இது செகண்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எல்லாம் ரேஷன் அரிசி வாங்கினா மட்டுமே தான். கடையில் நீங்கள் அரிசி வாங்கினீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் தேவையில்லை, டைரெக்டாக அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா க்ளீனாக ரெடி ஆயிடுச்சு. இந்த அரிசி மிஷினில் சேர்த்து அரிச்சு எடுத்துக்கலாம். மிஷினில் சேர்க்கக்குள்ள அரிசி மாவு அரைக்கிற மிஷினில் தான் அரைக்கணும். கோதுமை மற்ற எதில் அரைக்கக்கூடாது. அரிசி மாவில் அரைக்க சொல்லுவாங்களா, அந்த மிஷினில் மட்டும் அரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி அரைக்கிற பதம் ரவா விட கொஞ்சம் மெலிசா அரைச்சிக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சாதான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு அரைச்சி வாங்கியாச்சு. இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நான் செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே.